தேவன் அளக்கிறது நிரம்பி வழியணும். கஷ்டப்படுறேங்க, தேவ சித்தம் இல்லை. கஷ்டப்படலைங்க, அதுவும் தேவ சித்தம் இல்லை. கஷ்டப்படாமல் மிச்சம் மீதி இருக்குங்க, அதான் தேவ சித்தம். நிறைவா வாழணுமா, சம்பூர்ணமா வாழணுமா, ஏராளத்தில் வாழணுமா, எக்ஸஸான லைஃப் வாழணுமா, அது போய் முதல்ல உள்ள பாருங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவேன். ஒரு தேவைன்னா தேவையை சந்திச்ச கையில் மீதம் இருக்குங்கிறத முதல்ல பாருங்க. எல்லாம் நிறைவா இருக்கு, சம்பூர்ணமா இருக்குன்னு பக்கத்தில் போய் பார்த்து பயப்பட்டு நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு மரியாதை கொடுக்கணும். அதான் தேவ சித்தமா? அதான் தேவ சித்தம். யோவான் 2, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஒரு மூத்த போதகருடைய அனுபவம் மட்டுமல்ல, தேவனுடைய இருதயத்தில் இருக்க விருப்பமாக இருக்கிறபடியினாலே நான் வேண்டுகிறேன்கிறார். பிரியமானவனே, உன் உள்ளான மனிதன், குறிப்பாக உன் மனது எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறதோ, சத்தியத்தில் வாழ்ந்திருக்கிறதோ, கீழே இருக்கிற வசனங்கள்லாம் தான் பேசுகிறார். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள்னு சொல்கிறார். சத்தியம் என்றால் என்னென்றால், கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அது சத்தியம் என்று சொல்லுகிறோம். நியாயப்பிரமாணத்தையும் சட்டத்திட்டங்களையும் தேவன் அடிப்பார், கொள்ளுவார், அது சத்தியம் கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட போதனையை கேட்ட யூத மக்களுக்கு ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள்னார். சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணம் சத்தியம் கிடையாது. இயேசுவானவர் சிலுவையில் என்ன செய்து முடித்தாரோ அது சத்தியம். அந்த சத்தியத்தில் யார் நடக்கிறார்களோ அவருடைய ஆத்துமா வாழ்ந்திருக்கிறது. ஒரு காரியத்தில் நாம் வாழ்ந்திருக்கவில்லை என்றால் அதில் நடக்க முடியாது. ஒரு சத்தியம் நம்முடைய மனதில் ஆழமாக பதியவில்லை என்றால் அதில் நம்மளை வாக் பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறாரு, உன் ஆத்துமா வாழுகிறத போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். சரீரத்தில் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் பொருளாதாரத்திலையும் நல்லா இருக்கணும். பொருளாதாரத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் நம்மை பணக்காரன் ஆக்குறார், ஆசீர்வதிக்கிறார், நிறைவாக வாழ வைக்கிறார் என்றால் சுயநலவாதிகளாக இருப்பதற்காக அல்ல, நம்முடைய பேர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல, நான் ஒரு மனிதன் என்று இந்த உலகத்தில் காமிப்பதற்காக அல்ல. நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கோ ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா இன்னார் வந்துட்டாரு அப்படின்னு 10 பேர் எந்திரிச்சு நிற்பதற்காக அல்ல, உங்கள் வாழ்க்கையிலுக்கு தேவன் யார் என்பதை காமிப்பதற்காக தான் கர்த்தர் செல்வத்தை கொடுக்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உறுதிப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, செழிப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உலகம் முழுதும் சுவிசேஷமாக மாற்றப்படுவதற்கு, சத்தியம் கொண்டு சொல்வதற்கு ஒரு மனிதன் தேவையா இருக்கிறான். கர்த்தர் பரலோகத்திலிருந்து தங்க கட்டியில் போட்டு இங்கே சுவிசேஷம் கொண்டு போக முடியாது. அந்த சுவிசேஷம் கொண்டு போவதற்கு கர்த்தர் ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார். அந்த மனிதன் தேவனுடைய எண்ணங்களால் நிறைந்த மனிதனாக இருக்கிறான். போன வாரம் பார்த்தோம், சங்கீதத்தில் பார்த்தோம், என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள். கல்வாரி சிலுவையில் தேவன் நிறைவேற்றின நீதியை இந்த உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிற மக்களுடைய செழிப்பை தேவன் விரும்புகிறார். செழிப்பு தேவ சித்தம், செழிப்பு தேவனுடைய அல்டிமேட் சித்தம். அதனால தான் ஒரு மனிதன் தேவ சித்தமாக இருக்கிறனால தான் ஜெபிக்கிறார். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, இந்த வாழ்ந்துங்கிற வார்த்தை ப்ராஸ்பரிட்டிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ராஸ்பரிட்டின்னா சக்சீட் இன் ரீச்சிங், நீங்கள் சென்று நிறைவேற்ற வேண்டிய இலக்கை அடைவது. கர்த்தர் உங்களை சும்மா அனுப்பலை, போயிட்டு வாப்பா, ஊரில் போயிட்டு வாப்பா, 4 பிள்ளையை பத்துட்டு அந்த பிள்ளையை கரையேற்றிட்டு வாப்பான்னு சொல்லலை. நமக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், சென்றடைய வேண்டிய இலக்கு வைத்திருக்கிறார். அந்த இலக்கை அடைவதற்கு நம் கையில் ஏராளம் தாராளம் இருக்கணும். அதுதான் செல்வத்தை கொடுக்குறார். அது ரொம்ப முக்கியமான காரியம். நான் தேவனுக்கு பிரியமானவனுங்கிற எண்ணம் உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கணும். அதாங்க வெற்றிக்கு நேரம் நடத்துகிறது. யோவான் சுவிசேஷம், இது யோவான் எழுதுனதுதான். யோவான் சுவிசேஷத்தில் யோவான் தன்னுடைய பேரை ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணவே இல்லை. இயேசுக்கு அன்பான சீசன் எழுதுறார். இயேசுக்கு அன்பான சீசன் யார் சொன்னான்னா யோவான் தன்னை பற்றியான்னு சொன்னார், வேற யாருமே சொல்லலை. வேற யாருமே யோவானை பார்த்து அவர் இயேசுக்கு அன்பான சீசன் யாருமே சொல்லலை. யோவான் தன்னை பார்த்து சொல்லும் பொழுது நான் அவருக்கு அன்பான சீசன் சொன்னார். இது என்னென்றால் தேவனோட அன்பை கொடுத்த ரெவலேஷனை பெறுவது. ஒரு மனிதன் தேவனை நீ எவ்வளவு நேசிக்கிறார் என்பது கொடுத்த ரெவலேஷன் இருக்கிறது. அந்த ரெவலேஷன் வாயில் அறிக்கையாக மாறுகிறது என்றால் அவனோட விசுவாசம் அபரிவிதமாக வளர ஆரம்பிக்கும். தேவனை நீ இவ்வளவு நேசிக்கிறார், தேவனை நேசிக்கிறார் என்றால் என்னை கேர் பண்ணுவார், என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பாதுகாப்பார், பராமரிப்பார் என்றால் என்னை அன்பு கூறுகிறாராலே
நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கிறேங்கிற எண்ணம் இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நான் ஜெயிப்பேன். ஏன் ஜெயிப்பான்னா என்னை ஒருத்தர் நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார். இந்த எண்ணம், இந்த சிந்தை, தேவனால் நான் நேசிக்கப்படுகிறேங்கிற எண்ணம் என் வாழ்க்கைக்காக தேவன் வைத்திருக்கிற அத்தனை நோக்கங்களையும் திட்டங்களையும் நான் வெற்றிகரமாக நிறைவேற்றி முடிப்பேன்கிற அந்த நிச்சயத்தையும் கொடுக்கும். நான் சும்மா ஓட மாட்டேன். என்னை ஒரு நோக்கத்தை கூட அனுப்புனார், அந்த நோக்கத்தை சக்சஸ்ஃபுல்லாக முடிப்பேன். என்ன நேசிக்கிறார். நான் என்னை நேசிக்கிறபடினாலே ஒருவேளை நான் தவறு செஞ்சால் கூட என்னை சுட்டி காமிப்பார். நேசத்துடைய முக்கியமான காரியம் என்னங்க? நம்ம தவறும் போது சொல்லி கொடுப்பாரு. சொல்லும் போது கேட்கலன்னா வாய்ஸ் உயர்த்தி சொல்லி கொடுப்பாரு. வாய்ஸ் உயர்த்தியும் சொல்லி கொடுக்க கேட்கலன்னா நம்முடைய பாதையில் 2 பேரும் அனுப்புவார். அப்பா நீ போகிறது தப்பு அப்படின்னு சொல்லுவார். ஏனென்றால் நம்மை நேசிக்கிறவர், நீதியின் பாதையில் நடத்துகிறவர். அவர் பாதையிலே போகிறோம் என்றால் நிச்சயமாக வெற்றியாக வாழ முடியும். போன வாரம் பார்த்தோம், யோவான் 10:10 ஏன் சொல்லுகிறார்? பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். பிசாசு வர்றான், எதுக்கு வர்றான்? அழிக்க வர்றான், திருட வர்றான், கொல்ல வர்றான், வேறொன்றுக்கும் வரான். அதோட நிப்பாட்டிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பிசாசு திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான், பிசாசு திருடவும் அழிக்கவும் கொள்ளுகிறான் வருகிறான்னா சத்தியம் கிடையாது. இது உங்களை விடுதலையாக்காது. ஆண்டவர் சொன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிசாசு வர்றான், ஆனால் அது சத்தியமா? சத்தியத்தை குறித்த அறிவு, தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த அறிவு, எனக்குள்ள இருக்க ஜீவனை குறித்த அறிவு அதனை விடுதலையாக்கும். எந்த சத்தியம் கேட்டாலும் சரி, யார் பேசினாலும் சரி, அவங்க பேசுகிறது சரியா என்று வேத வசனத்தின் அடிப்படையில் செக் பண்ணணும். அவங்க பேசுறது சரியா தான் பேசுறாங்களா, அது புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி சரியா இருக்கிறதா என்பது செக் பண்ணணும். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை விட்னஸ் கொடுக்கணும். 1000 வசனங்கள் காமிச்சிருக்கலாம், இங்கே வசனம் அங்கே வசனம், எல்லா வசனத்தை காமிச்சு அந்த வசனத்தை கேட்ட உடனே என் மனது அப்படியே சோர்வடைகிறது என்றால் நான் கேட்ட பிரசங்கம் தேவ ஆவியினால் தேவனிடத்தில் இந்த பிரசங்கம் கிடையாது. நான் ஒரு பிரசங்கத்தை கேட்கிறேன் என்றால் அது எனக்கு சொல்லி கொடுக்கணும். அதாவது மனம் திரும்புதல் கேட்ட அந்த மன துக்கம் வேற, அது என்னை தேவனை விட்டு விலகக்கூடிய துக்கமாக இருந்துச்சுன்னா கஷ்டம். ஒரு காரியம் என்னை சரிப்படுத்துது, நேர்மைப்படுத்தினா தேவன்கிட்ட வருது. எந்த ஒரு காரியம் செக் பண்ணணும். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்க வர நன்றி வேறொன்றுக்கும் வரான். முடியல, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். அவருக்கு எதுக்கு? அவர் வந்தது தான் முக்கியமானது. எம்பசிஸ் பண்றது என்ன? தன்னை சொல்றார், நான் எதுக்கு வந்தேன், நான் வந்ததோட நோக்கம் என்ன சொல்றாரு. இன்னைக்கு பெருமான இடத்துல பிசாசை பற்றி நிறைய பேசுகிறாங்க. பிரேயர் மீட்டிங்கில் பிசாசு வர்றான், ஜெப கூட்டத்தில் பிசாசு வர்றான், வீட்டு கூட்டத்தில் பிசாசு வர்றான், எல்லா இடத்துலையும் பிசாசு வர்றான். ஏசு இல்லை. இயேசுவை பற்றி பேசுகிறதை காட்டிலும் பிசாசை குறித்து பேசுகிறத நிறையா இருக்குது. பிசாசுடைய கிரிகளை குறித்து பேசுகிறத நிறையா இருக்குது. பிசாசை நீங்கள் மேற்கொள்ளணும், பிசாசுக்கு ஏற்று நிற்கணும்னா பிசாசை கண்ணுக்கூடாது, பிசாசை இக்னோர் பண்ணணும். பொம்பளை பிள்ளைங்க நடந்து போகிறாங்க, பின்னாடி ஒருத்தர் ஏய் அப்படிக்கிறான், நீங்கள் என்ன சொல்லணும்? ஒன்றுமே சொல்லக்கூடாது. ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னா நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களே, முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். கண்டுக்காமல் இக்னோர் பண்ணிடணும். என்ன பதிலும் சொல்லக்கூடாது, திரும்பி நின்று சண்டை போடக்கூடாது, முறைக்கக்கூடாது. இக்னோர் பண்ணிங்கன்னா அதான் சரியான விதம். பிசாசு ஒரு காரியம் செய்கிறான், ஒரு வாழ்க்கையில் ஒரு தீமை செய்கிறான் என்றால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய சரியான பதிலடி அவனுடைய செயலையும் அவனுடைய கிரியிலையும் வாயில வச்சு பேசக்கூடாது. தீமையே செய்திருந்தால் கூட பிசாசன் இப்படி செஞ்சிட்டான் அப்படி செஞ்சிட்டான்னு சொல்லும் பொழுது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்மளை பற்றி பேசுகிறாங்க, அவனுடைய நினைவுகளில் எண்ணங்களில் சிந்தைகளில் நம்ம தான் இருக்கோம், அவங்களோட வாழ்க்கையில் நம்ம பிரதானமாக இருக்கிறான்னு நினச்சி சந்தோஷப்படுவான். அவன் வேதனைப்படுத்தக்கூடிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் செய்திருந்தால் கூட அது நடக்கவே இல்லைங்கிறது மாதிரி நடந்துப்பாங்க. அது உனக்கு வேதனை ஏற்படுத்தும், கஷ்டத்தை ஏற்படுத்தும். பிசாசு ஒரு இடத்துல இருக்கான்னு வச்சுங்க, பிசாசு இங்கே இல்லையா? இருக்கானா இல்லையா? இருக்கான். பிசாசு எல்லா இடத்துலையும் இருக்கான். மக்கள் இருக்காங்கல்ல, அப்படின்னா பிசாசு இருக்க மாட்டானா?
ஏசுநாதர் இருக்கும் போதே ஒருத்தர் இருந்தாங்க. ஒருத்தன் பிசாசு எல்லா இடத்துல இருக்கான். ஆனால் நல்லா கவனிங்க, உங்கள் மனதை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கல, உங்கள் எண்ணத்தை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கல. அவனுடைய எண்ணத்தை சிந்தித்து நீங்கள் பேசலைன்னா அவன் இருந்தாலும் செயல்பட முடியாதவனாக இருப்பான், இன்ஆக்டிவாக இருப்பாங்க. அவன் செயல்படவே முடியாதுங்க. எண்ணத்தை கொடுக்கல, சிந்தையை கொடுக்கல, அவனுடைய எண்ணங்களுக்கு வாயை திறந்து நீங்கள் பேசவே இல்லைன்னா அவன் செயல்படவே முடியாது. அவனுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல இடமே இல்லாமல் போகிறோம். தேவனை பற்றி பேசுங்க, கிறிஸ்து என்ன செய்தார்னு பேசுங்க, அவருடைய கிரியை குறித்து பேசுங்க. அந்த இடத்துல தேவன் மேனிஃபெஸ்ட் ஆரம்பிப்பார், தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். சொன்னது புரியுதுங்களா? எதை பேசுகிறோம், எதை சிந்திக்கிறோம் ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, போய் 3 மாதம் ஆச்சு, நல்லா இருந்தீங்க, சமாதானமாக இருந்தீங்க. திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வர்றாரு, ஐயோ இந்த வீட்டுக்கா நீங்கள் குடி வந்திருக்கீங்க, இது தூக்கு போட்டு செத்த வீடாச்சே, ஐயோ இது வரைக்கும் யாருமே இந்த வீட்டில் இருந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு பயம் உண்டாக ஆரம்பிக்கும். அதை குறித்து நான் கூட ஒரு மணி நேரம் பேய் பிசாசை பற்றி பேசுனீங்கன்னா திடீர்னு பாத்திரம் உருளுற சத்தம் கேட்கும். திடீர்னு பூனையே வராட்டா கூட பாத்திரம் உருளுற சத்தம் கேட்கும். நைட்டு தூங்கும்போது அது வண்டு தான் வெளியே நடந்து ஏதாச்சும் 2 வண்டு கிச்சு 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 கிச்சுன்னு கத்திருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கொலுசு சத்தம் மாதிரியே கேட்கும், கட்டாயம் கேட்குங்க. ஏன்னா நீங்கள் எதை குறித்து பேசுகிறீங்களோ அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் அந்த இடத்துல இருக்கும். ஒரு மயிறு குத்திக்கிட்டு நிற்கிறது மாதிரி இருக்கும், பயம் வர்றது மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக தேவனை பற்றி பேசுங்க, தேவனுடைய கிரிகளை பற்றி பேசுங்க, தேவன் எவ்வளவு நல்லவர்னு பேசுங்க. தேவன் அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்துவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கணும்னு அர்த்தம். அவர் அந்த இடத்துல ஒரு மனுஷனை சுகமாக்கினார், இவங்களுடைய கடன் அடைச்சார், இவங்களை விடுதலை ஆக்கினார், கஷ்டப்பட்டாங்கய்யா, கத்தரை நம்பினாங்கய்யா, மேலே வந்துட்டாங்கய்யா, இப்படி பேசுங்க. அவர் அந்த இடத்துல எதை செஞ்சாரோ அதே காரியத்தை உங்களிடத்துலையும் செய்வார். பிசாசை பற்றி பேசவே கூடாதுங்க, கண்ணுக்கவே கூடாது. குறிப்பாக சர்ச்சில் பிசாஸ், சர்ச்சு, வீடு, காரு பேசவே கூடாது. எம்மா ஒரு சீசர்கள் போகிறாங்க, யாரை பற்றி பேசிட்டு போகிறாங்க? இயேசுவை பற்றி பேசிட்டு போகிறான். அவங்க வினோதமான ஆட்களுங்க, 2 பேர் பேசி போகிறாங்க. திடீர்னு 3வது ஆள் எப்படி வந்தாருன்னு தெரியல, அவங்க பேசி அவர்கிட்டையும் பேசுகிறாங்க. பாருங்க, 2 பேர் போயிட்டே இருக்காங்க, இயேசுவை குறித்து பேசுகிறாங்க. பேசணுன்னா இயேசுதாமே அந்த இடத்துல வர்றாரு, அவர்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் இயேசுன்னு தெரியல. பூட்டின வீட்டுக்குள்ளே இயேசுவை குறித்து பேசுகிறாங்க. இயேசு வீட்டுக்குள்ளே வந்தார். பிசாசை குறித்தோ பிசாசுடைய கிரியில் குறித்து பேசவே பேசாதீங்க. பிசாசுடைய கிரியில் வருதா, பிசாசுடைய செயல் இருக்கா, பிசாசே பேசாதே, வெளியே போ, அவ்வளோதான். யாரு, எங்கேருந்து வந்த, எப்போ பிடிச்ச? இதெல்லாம் நிறைய மக்கள் இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள் தங்களை ஆவிக்குரியவர்கள் என்று காமிப்பதற்காக பிசாசுடைய மேனிஃபெஸ்டேஷனை குறித்து அதிகமாக பேசுகிறாங்க. நிறைய மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள், சபையில் அந்நிய பாசை பேசுகிற மக்கள் பொசஸ்டாக இருக்கான் தெரியுமா? ஆவியில் இல்லை, மனதில் பொசஸ்டாக இருக்கான். மனதில் அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ஆவியில் இல்லைங்க, மனதில் பேய் பிடிச்சிருக்கு. எப்படி பேய் பிடிச்சு தெரியுமா? அமாவாசை கூட்டத்துக்கு போகிறது, டெலிவரன்ஸ் மீட்டிங் போகிறது, சும்மா போனவன் அங்கே இருக்கிற பிசாசை மனதில் பிடிச்சிட்டு வந்துடான். இந்த விடுதலை கூட்டம், அங்கே விடுதலை கூட்டம், அங்கே விடுதலை கூட்டம், இங்கே விடுவிக்கிற கூட்டம். இங்கே போய் என்னத்தை கேட்டீங்க? இயேசு நல்லவர், ஆசை, அதை கேளுங்க. பிசாசை குறித்து கண்ணுக்குவே கண்ணாதீங்க. பிசாசுடைய கிரிகளே இருக்கா? கத்தரை பாடுங்க, கத்தரை துதிங்க, கத்தரை மகிமைப்படுத்துங்க, அவர் மேக்னிஃபை பண்ணுங்க. அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல பிசாசு வெளியே போயிடுவான், தன்னால போயிடுவான். பேயை விரட்ட வேணாங்க. கத்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அவரோட மகத்துவங்களை காரில் பேசுங்க, வீட்டில் பேசுங்க, நடக்கும்போது பேசுங்க, உட்காரும்போது பேசுங்க. நானோ ஜீவனை கொடுக்கவும், அதை பேசுங்க. பிசாசுடைய கிரிகளை குறித்து மக்கள் சாட்சி சொல்ல வருவாங்க தெரியுமா? சாட்சி சொல்ல வந்தோன்னா காமன் நேரம் பிசாசு செஞ்சதை பற்றி பேசுவாங்க. பிசாசு அப்படி பண்ணிட்டாயா, இப்படி பண்ணிட்டாயா, 1 வாரமாக ஜெபிக்கவே முடியல தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா, எவ்வளோ படாத பாட்டு, டாக்டராக போத்து, இன்னைக்கு எப்படியாவது நான் சர்ச்சுக்கு வந்துடுறேன்னு ஜெபம் பண்ணையா, சோத்துறையா, வந்துட்டேயா. இது சாட்சியாங்க?
அந்த சாட்சி முழுவதும் பிசாசை மேக்னிஃபை பண்ணக்கூடிய, பிசாசை மகிமைப்படுத்தக்கூடிய சாட்சிங்க. எந்த ஒரு இடத்துல போனாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனுடைய கிரியைகளை மகிமைப்படுத்துங்க. சொன்னா நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்க, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். ஜீவன் உண்டா இருக்கவும் ஜீவன் பரிபூர்ண. ஆங்கில பைபிள்ல மோர் அபண்டன்ட்லின்னு இருக்கு. மோர் அபண்டன்ட்லாம் போன வாரம் காமிச்சேன், ஸ்ட்ராங் மட்டும் போடு. சூப்பர் அபண்டன் இன் குவான்டிட்டி, அந்த வார்த்தையோட அர்த்தம் பெரிசாஸ்ங்கிற அந்த வார்த்தையுடைய கிரேக்க வார்த்தையோட அர்த்தம் சூப்பர் அபண்டன் இன் குவான்டிட்டி, சுப்பீரியர் இன் குவாலிட்டி, பை இம்ப்ளிகேஷன் எக்ஸசிவ். ஏராளமான வாழ்க்கை, தாராளமான வாழ்க்கை. அப்படி எக்ஸஸான லைஃப் வாழ்றீங்களா நீங்க? அதெல்லாம் கவனிங்க. இல்லைன்னா கவலைப்படக்கூடாது. இல்லைங்கிறதுனால தான் சொல்லி கொடுக்குறோம். ஸ்கூலுக்கு போகிறோம், 2 தெரியலையா, தெரியறதுக்காக தான் சர்ச்சுக்கு வரோம். இல்லைங்கிறதுனால அது நமக்கு கொடுக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அனுபவத்தை கொண்டு வார்த்தை வியாக்கியானம் பண்ணக்கூடாது. யார் எக்ஸசிவாக இருக்காங்க, யார் ஏராளம் தாராளத்தில் இருக்காங்க, அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு நாளும் வார்த்தை வியாக்கியானம் பண்ணக்கூடாது. வார்த்தை அடிப்படையில் ஆண்டவரே நீ இப்படி ஒரு லைஃப் கொடுக்க வந்தீர், அந்த லைஃப் எக்ஸஸாக இருக்கணும்னு சொன்னீர், மீதம் இருக்கணும்னு சொன்னீங்க. அப்படி மீதம் எடுக்கிற வாழ்க்கை எனக்கு இல்லை. இந்த வார்த்தைக்கு ஏற்ற விதத்தில் என் வாழ்க்கை மாறாட்டுன்னு கேட்டீங்கன்னா உங்கள் எண்ணம் புதுப்பிக்கப்படும். சங்கீதம் 23 சொல்கிறோம்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. வழிகிறதுன்னு அவருக்கு தெரியாதா? நம்ம ஊற்றும் போது வலியும்படி ஊற்றுவோமா? ஊற்றுறது எப்படின்னு கற்றுக்கிட்டிங்கன்னா கரைசின் கடையில், ஆமாம் ரேஷன் கடையில் பாங்க எப்படி ஊற்றுறதுன்னு தெரியும். எதுவுமே ஃபுல் அளவு இருக்காதுங்க. ஜீனி போட்டான்னா தராசில் கை வச்சுருப்பான் தெரியுமா, அந்த கையில் கை இருக்கும், கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு ஓட்டுவான். நான் பெரும்பாலும் கடைக்கு போக மாட்டேன். போனேன்னா கையை எடுமே, எனக்கு எடுத்துகிட்டு ஊற்று. முதல்ல போட்டு கையை எடுத்துட்டிங்கன்னா 30 கிராம் 50 கிராம் கை வெயிட் இருக்கும். இதில் கவனிக்கலையோ? போனோன்னா அப்படியே தராசை பார்க்கக்கூடாது. அவன் கை அந்த சட்டியில் இருந்துச்சுன்னா 50 கிராம் 100 கிராம் அவன் கை ப்ரெஷர் அதில் போகும். அதான் உலகம் அளக்கிறது. தேவன் அளக்கிறது நிரம்பி வழியணும். போதும் என்று கஷ்டப்படுறங்க, தேவ சித்தம் இல்லை. கஷ்டப்படலைங்க, அதுவும் தேவ சித்தம் இல்லை. கஷ்டப்படாமல் மிச்சம் மீதி இருக்குங்க, அதான் தேவ சித்தம். எல்லாம் நிறைவா இருக்கிறது, சம்பூர்ணமா இருக்கிறது, மீதம் இருக்கிறது. 12 சீசர்கள் இருக்காங்க, 20,000 பேர் சாப்பிட்றாங்க, 12 கூட மீதம் எடுத்தார்கள். அதான் தேவன். தேவன் ஒரு இடத்துல செயல்படுகிறார் என்றால் அவர் காட் ஆஃப் எக்ஸசிவ், அதோட நேச்சர். அவர் செயல்படுகிறார் என்றால் எக்ஸஸாக தான் கொடுப்பார். என் பிள்ளையை வெளியூருக்கு தான் அனுப்புறேன்னு வச்சுங்களேன், எவ்வளோடான்னு கேட்டோம்னா 500 ரூபான்னு கேட்டால் 500 ரூபா நான் கொடுக்கவே மாட்டேன். 800 ரூபா 900 கொடுப்பேன். 500 ரூபா மட்டும் கொடுத்தோம்னா அவன் கரெக்டாக முடிஞ்சிருச்சுன்னா, ஆனால் ஒரு நாள் 800 ரூபா கொடுத்தேன், 800 ரூபாய் காலி பண்ணிவிட்டாங்க. ஆட்டோ கூட காசு இல்லாமல் வந்துட்டான். இப்போ நண்பர்கள் போகிறாங்கல்ல, நம்ம எது கொடுக்குறோம்னு சரி போய் பத்திரக்கூட அந்த இடத்துல கஷ்டப்பட்டக்கூடாது. அதான் ஒரு நேச்சர். இஸ்ரேல் மக்களை குறித்து பார்த்தோம். இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருந்தாங்க, பற்றாக்குறையில் வந்தாங்க, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. அவர்கள் சொந்தமானவர்கள் கிடையாது. அவர்கள் உழைக்கிற எந்த உழைப்பும் அவர்களுக்குரிய உழைப்பே கிடையாது. இன்னொருவனுக்காக உழைத்தார்கள். உயிர் அவர்களுடையது கிடையாது, உடை அவர்களுடைய கிடையாது, வீடு அவருடைய கிடையாது, இன்னொரு மனிதனுடைய சொத்து. இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படித்தான் இருக்காங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அப்படித்தான் வாழ்றாங்க தெரியுமா? அவங்களுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாதுங்க. வீடு ஸ்டேட் பேங்க் சொந்தம், அங்கே லோன் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. வண்டி HDFC சொந்தம், சம்பளம் கடன்காரனுக்கு சொந்தம். உழைச்சு உழைச்சு கடன்காரனு கட்டிகிட்டே இருப்பாங்க. வீட்டில் அவங்க உழைக்கிறது எதுவுமே அவங்களுக்குன்னு கிடையாது. பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழாமல் வாழ்வாங்க. அது அடிமைத்தனம். அதுலேருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். கொண்டு வரும்போது பொன்னோடும் வெள்ளியோடும் கொண்டு வந்தார்.
அவர்கள் பலவீனப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. கவனிங்க, வெளியே கொண்டு வந்தார். எங்கே கொண்டு வந்தார்? எகிப்திலிருந்து வெளியே கொண்டு போனார். எங்கே கொண்டு போனார்? வனாந்தர தேவ சித்தமா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தேவ சித்தம், ஒரு பீரியட் ஆஃப் டயத்துக்கு தேவ சித்தம். என்ன தேவன் தான் நடத்தினார். வனாந்தரங்கிறது போதுமானதுக்கு இருக்கும், எல்லாமே போதுமா இருக்கும். மன்னாவை எடுக்கலாம், அதிகமாக அடுத்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, குறைவாக அடுத்தவனுக்கு குறைவானதும் இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்கும், அன்னன்னைக்கு இருக்கும். கர்த்தர் டெஸ்ட் வச்ச. ஏன் வனாந்தரத்தில் கொண்டு போனார்? டெஸ்ட். அது தன்னை சார்ந்து வாழ வேண்டும் என்ற டெஸ்ட். கையில் பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, எதுவுமே வாங்க முடியாது. நீங்கள் தண்ணி வேணும்னா கூட கர்த்தர்ட்ட தான் கேட்கணும், சாப்பாடு வேணும்னா கர்த்தர்ட்ட கேட்கணும். முழுக்க முழுக்க தேவனை சார்ந்து வாழக்கூடிய டெஸ்ட். டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனார்கள், ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஃபெயில் ஆனார்கள். அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா சீக்கிரமாக பாலும் தேனும் ஓடுகிற லைஃப். அதான் எக்ஸசிவ். கர்த்தரோட லாங்குவேஜ் வேறங்க. கர்த்தரோட லாங்குவேஜ் வந்து பாலும் தேனும் ஓடும். அங்கே இருக்கிற தேசம் இரும்பு வெட்டி எடுக்கக்கூடிய இடமா இருக்கும், செம்பு இருக்கும், எல்லாமே அங்கே நிறைவாக இருக்கும். சொன்னார் தெரியல, எல்லாமே நிறைவாக இருக்கும், சம்பூர்ணமாக இருக்கும். அப்புறம் சொன்னார், நல்ல வஸ்துக்கள் நிறைந்த வீடு. வீடு இல்லை, நல்ல வஸ்துக்கள் நிறைந்த வீடு, கெட்டாத கிணறு, நாட்டாத தோட்டம். ஆனால் டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். டெஸ்ட்டை பாஸ் பண்ணல அவங்க. கர்த்தர் சொல்றாரு, டெய்லி உனக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு ஓமர் எடுத்துக்கோ, எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடாது. சிலர் எக்ஸ்ட்ரா எடுத்தாங்க, சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாங்க. மறுநாள் காலைல புழுத்து போச்சு. ஒரே ஒரு நாள் கர்த்தர் வந்து சேர்த்து வைனாரு. அந்த சேர்த்து வைக்காம ஒரு சில ஆட்கள் சனிக்கிழமை போய் தேட போனாங்க. அதனால் ஒபீடியன்ஸுங்க. கர்த்தர் சேர்த்து வைக்க சொல்றாரா? சேர்த்து வைக்கணும். கர்த்தர் கொடுன்னு சொல்றாரா? கொடுக்கணும். இல்லைங்க, நான் எப்படி கொடுப்பேங்கன்னா, நல்லா கவனிங்க, நீங்கள் வந்து இந்த எக்ஸஸ் லைஃப் போக மாட்டீங்க. உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு பிள்ளைகளுக்கு இருக்கும், உங்களுக்கு பேர பிள்ளைகளுக்கு இருக்கும். ஒரு போதுமான லைஃப் நீங்கள் வாழ்வீங்க, கட்டாயம் வாழ்வீங்க. எனக்கு நீங்கள் கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ்க்கு வரல. தேவன் என்ன சொல்கிறாரோ கேட்டு நடந்து பாருங்க. நல்ல உக்கிரான காரணம் இருங்க. சேர்த்து வைக்க சொன்னால் சேர்த்து வைங்க, கொடுங்கன்னா கொடுன்னு சொல்லுங்க, சேர்த்து வைங்க. அந்த பாலும் தேனும் ஓடுகிற லைஃப் கொடுப்பார். லூக்கா 16 பேசுகிறாரு, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மையாக இருப்பான். சில மக்கள் சொல்கிறாங்களே, இன்றைக்கி எனக்கு கொடுக்க முடியாதியா, கஷ்டங்கயா, ஆனால் ஒரு நாளைக்கு எனக்கு கோடியில் கொடுப்பீங்க, கட்டாயம் கோடியில் கொடுப்பீங்க. இப்போ என்னையா முடியாது இல்லையா? நீங்கள் 100 ரூபாவில் உண்மையாக இல்லைன்னா கோடியில் உண்மையாக இருக்க முடியாது. இது நான் சொல்லலைங்க, லூக்கா 16 இயேசு சொன்னார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவனாக இருப்பான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருப்பான். நான் சொல்லலை, இயேசுனார் சொன்னது. நிறைவாக வாழணுமா, சம்பூர்ணமாக வாழணுமா, ஏராளத்தில் வாழணுமா, எக்ஸஸான லைஃப் வாழணுமா, அது முதல்ல உள்ள பாருங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவேன், ஒரு தேவைன்னா தேவையை சந்திச்ச கையில் மீதம் இருக்குங்கிறத முதல்ல பாருங்க. நீங்க பார்க்காததை நீங்க வாழ முடியாதுங்க. முதல்ல பாருங்க, இப்படிப்பட்ட லைஃப் இருக்கு, எனக்கு நிறைவு இருக்கும், சம்பூர்ணம் இருக்கும், குறைவு இல்லாமல் இருக்கும். வேலை ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் கையில் இருக்கும். அப்படி பார்க்குறீங்களா? அப்படி பார்த்தா வாழ முடியும். நானே சொல்கிறேன், 100 கோடி ப்ராஜெக்ட் ஒன்று போட போகிறேங்கிறேன், இப்போதைக்கு போடலை. 100 கோடி ப்ராஜெக்ட்டுங்கிறேன். உங்கள் மனதில் வர்ற முதல் காரியம் இருக்கணும். என்னவா இருக்கணும்னா, 100 கோடி கொடுக்குறதா, 50 கோடி கொடுக்குறதா, 25 கோடி கொடுக்குறதா, அப்படி நினைக்கணும். ஃபுல்லாக எடுக்கிறதா, பாதி எடுக்கணுமா, காவாசி எடுப்போமா, அப்படி இருக்கணும். பசங்க கேட்குறது நல்லா தான் இருக்குது, இல்லை நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னா நீங்கள் தேவனை நம்பலன்னு அர்த்தம். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என் வருமானம் உங்களுக்கு தெரியாதா, எனக்கு எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு தெரியாதா, எனக்கு வந்து நிலையான வருமானம்ங்கிறாங்களே, ஃபிக்ஸ்ட் இன்கம்ங்கிறாங்க தெரியுமா, நிலையான வருமானம். 1ஆம் தேதி வந்துச்சுன்னா இவ்வளோ வரும். நிலையான வருமானத்தை ஏன் உங்களுக்கு நிலையாக இருக்குன்னா,
அதில் தான் உங்களுக்கு விசுவாசம் இருக்கு. நிறைய மக்களுக்கு ஏன் வருமானம் நிலையா இருக்குன்னா அவங்களுக்கு பயமும் அவிசுவாசமும் அடுத்த ஸ்டேஜுக்கு போவதை தடுக்குது. சொல்றது புரியுதுங்களா? கர்த்தர் எப்பவுமே ஒரு இடத்துல அப்படியே ஸ்டேக்ரண்டா இருக்க விரும்புறது கிடையாதுங்க. கர்த்தர் மகிமையின் மேல் மகிமை, வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம். அதான் தேவ சுத்தம். விசுவாசிங்க. உங்க எதிர்பார்ப்பின்படி, உங்க விசுவாசத்தின்படி உங்க லைஃப் இருக்கும். ஏன் விசுவாசத்தின்படி ஏன் லைஃப் இருக்கும். நான் படிக்கலை, எனக்கு கிராமத்தில் இருந்தேன், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. படிக்கலை, கிராமத்தில் இருந்தேன், அதெல்லாம் நான் இஷ்யூ. உங்களால் விசுவாசிக்க முடியுமா? சத்தம் கேட்க மாட்டேங்க. ஆண்டவர் சொன்னார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடுனார். நான் சொல்லல, ஆண்டவர் சொன்னார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம், கடனெல்லாம் அடைக்க முடியும்னு உங்களால் விசுவாசிக்க முடியுமா? கடனெல்லாம் அடைச்சு நிறைவா வாழ்வேன்னு விசுவாசிக்க முடியுமா? தேவனோட ராஜ்யத்துக்கு நான் பல கோடி கொடுக்க முடியும்னு விசுவாசிக்க முடியுமா? நல்ல வீட்டில் வாழுகிறதை விசுவாசிக்க முடியுமா? நல்ல காரில் போகிறத விசுவாசிக்க முடியுமா? முதல்ல விசுவாசிக்க முடியுமான்னு தான் கேட்டேன். விசுவாசிக்க முடியும்னா உங்களால் பார்க்க முடியுமா? ஆமாங்க, காரை பார்க்குறேன், வீட்டை பார்க்குறேன், அந்த வீட்டுக்குள்ளே உங்களை பார்க்குறேங்கன்னு தான் கேட்டேன் நான். நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா பெரிய பெரிய வீட்டை பார்க்கலாம், பெரிய பெரிய காரை பார்க்கலாம், அந்த காருக்குள்ளே உங்களை பார்க்குறீங்களா? அங்கே தான் ஆரம்பிக்குது ஃபைத்து. முதல்ல எங்கே ஆரம்பிக்குதுன்னா உள்ள ஆரம்பிக்குது. அதனால தான் கர்த்தர் வார்த்தையை கொடுக்குறார். இப்படி வாழணுங்கிற வார்த்தையை கொடுக்குறார். இப்படி வாழணும், நிறைவாக வாழணும், சம்பூர்ணமாக வாழணும், நல்ல வீட்டில் வாழணும், நல்ல காரில் வாழணும். சர்ச்சில் உட்காந்து 10 கோடின்னு செக் எழுதணும். பார்க்க முடியுதா? அதில் விசுவாசம் உள்ள பார்க்குதுங்க. உள்ள எதை பார்க்குதோ அதில் உள்ள பார்க்கறது பிக்சர் கிளியராக இருந்துச்சுன்னா ஒரு பீரியட் ஆஃப் டயத்தில் வெளியே வரும். நீங்கள் பார்க்காத எதுவுமே வெளியே அவுட் பண்ண முடியாதுங்க. நல்ல வாழ்க்கை வாழ்றத பாருங்க, நல்ல வீடு இருக்கிறத பாருங்க, நிறைவாக இருக்கிறத பாருங்க, சம்பூர்ணமாக இருக்கிறத பாருங்க. எல்லாருமே சொல்லுங்கன்னு சொல்லலை, நான் பெரிய வீடு கட்ட போகிறேன். உங்களுக்கும் உங்கள் மைண்டுக்கு மட்டும்தான் காரியம். யாரையும் கன்வின்ஸ் பண்ணுவதற்கு முயற்சி எடுக்காதீங்க. யாரையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு இருக்கிற காரியம் மட்டும்தான். விசுவாசிக்கிறீங்களா? உள்ள உங்களால் பார்க்க முடியுதா? நல்ல வீட்டை பார்க்க முடியுதா? பார்க்குறேங்க, நீங்கள் இருக்கிறது மாதிரி பார்க்குறேன். நல்லது, சோத்திரம். நீங்கள் இருக்கிறத பாருங்கள். நல்ல கார் ஓட்டி போகிற மாதிரி பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் நல்ல ஸ்கூலில் படிக்கிறத பாருங்கள். முதல்ல பாருங்க. எங்கே வெற்றி பெருக்கம் எங்கே ஆரம்பிக்கிறதுனா உள்ள உன் ஆத்துமா வாழ்றது போல. ஆத்துமா தர்த்திரியம் அடிச்சு ஆத்துமா இருக்குன்னா கஷ்டம். வெற்றி முதல்ல உள்ள ஆரம்பிக்குது. வேதம் முழுக்க பாருங்க, கர்த்தர் ஒரு வார்த்தை அடிக்கடி பேசுற, பார் பார் பாருங்கிறாரா? சொல்றாரு இல்லைங்க. பார்னா என்ன? அதை வெற்றி பெற்றதா பார், சுதந்திரித்ததா பார், பெற்றுக்கொண்டதா பார்னர். அதான் தேவ சுத்தம். என் பாத்திரம் நிரம்பி வழியுது. நிரம்பி வழிஞ்சா தாங்க அவர் போதும்னு சொல்லுவார். போதும்பா நிப்பாட்டும் பாரு. என்ன அவருக்கு எப்ப போதும்னா நிரம்பி வழிஞ்சா தான் அவருக்கு போதும். எக்ஸஸா இருந்தா தான் போதும், நிறைவா இருந்தா தான் அவருக்கு போதும். இல்லாட்டா அவருக்கு போதாது. என்ன அவர் வேலை நடக்காது. நான் சொன்னது புரியுதுங்களா? எனக்கு வருது, வருமானம் இருக்கு, எப்படியோ குடும்பத்தை நடத்துறதுக்கு இழுத்து பிடிச்சி 5ஆம் தேதி வாடகை கட்டுறதுக்கு அளவுக்கு சோத்திரம். வாடகை கட்டிட்டேன், சோத்திரம் ஐயா, நல்லா நடத்துறீங்கப்பா. இந்த மாதம் குரோசரிலாம் வாங்கியாச்சு, சோத்திரம். அப்படின்னா நான் தேவனோட ராஜ்யத்தில் எந்த திட்டமும் போட முடியாது. நான் எனக்கு போதும், வீடு கட்ட போதும், வீடு வாடகை கட்ட போதும், ஃபீஸ் கட்ட போதும், இந்த இருக்கிற வர
நல்லா கவனிங்க, வாடகை வீடு இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. நான் ஒரு நாள் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். ஒரு நாள் வாடகை வீட்டுக்கு போகிறது நல்லதா சொந்த வீட்டுக்கு போகிறது நல்லதான்னு கேட்கும்போது வாடகை வீட்டில் இருக்கிறதா நல்லதாக படித்தேன். எனக்கு ஏன் சொல்கிறேன்னு வச்சுங்க, சும்மா கால்குலேஷன் தான் சொல்கிறேன். நான் இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கேன். அந்த வீடு 1,10,00,000 ரூபா. முதல்ல 1,25,00,000 நாங்கள் 1,25,00,000 ரூபாய்க்கு நீங்கள் வட்டி போட்டிங்கன்னா மாதம் 75,000 வட்டி வரும். ஆனால் நான் 7,500 தான் வாடகை கொடுக்குறேன். நான் ஒரு 43 லட்சம் பேங்க் லோன் வாங்கினேன். அந்த லோனில் கடன் எவ்வளோ வட்டி போகிறான்னு பார்த்தேன். 43 லட்சத்துக்கு 38,000 வட்டி போட்டிருந்தான் முத வட்டி மட்டும். அப்போ 43 லட்சத்துக்கு 38,000 போடுறான்னா 1,4 கோடிக்கு எவ்வளோ போடுவான்? அப்போ நம்ம சீப்பால இருக்கிறோம். ஆனால் வீடு கட்டக்கூடிய அளவுக்கு கத்துறவங்க உயர்த்திருக்கிறாருன்னா வீடு கட்டுங்க. பிள்ளைகளுக்கு ஒரு அசட்டை வச்சுட்டு போங்க. ஆனால் உங்க கையில் ஒரு காரியம் எக்ஸஸ் இருக்கணும், ஏராளம் இருக்கணும், தாராளம் இருக்கணும். அதான் தேவ சித்தம். ஆதியாகமம் 13க்கு வாங்க. ஆதியாகமம் 13:1 வாசிப்போம். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையிலே வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவனங்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அதுக்கப்புறம் 5ஆம் வசனம் போயிடுவோம். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வெள்ளியும் பொண்ணு உடைய சீமானா இருந்தான். ஏராளம் தாராளம் இருந்துச்சு. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்கள் இருந்தது. யாரோட நம்ம ஜாயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம். யாரோட நேரம் செலவழிக்கிறோம், யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது முக்கியம். வேதம் சொல்லுகிறது, ஞானிகளோடு சஞ்சரி, அப்பொழுது ஞானி ஆவாய். மூடனுக்கு தோழன் ஆகாதே அப்படின்னு இருக்கு. ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை கெடுக்குன்றிருக்கு. நீங்கள் பழகிற ஆட்கள், பேசுகிற ஆட்கள் விஷன் உள்ள ஆட்களாக இருக்கணும். விஷன்னா முற்போக்கான விஷன் உள்ள ஆட்களாக இருக்கணும். சில மக்கள்கிட்ட இருந்து உங்களை விலக்கி வச்சாவே நல்லாயிடலாம். சிலர்லாம் சுகம் உண்டாயிரும், செழிப்பு உண்டாயிரும், நல்வாழ்வு உண்டாயிரும். ஏன்னா தரிசனத்தை சிதைக்கக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் இருப்பாங்க. அதெல்லாம் அப்படி ஆக முடியாது. இந்த காலத்தில் கஷ்டம், அந்த காலத்தில் கஷ்டம். ஒருத்தன்ட்ட போனீங்க வச்சுங்களேன், என்னையா செய்ய போகிறேன், ஒரு 10 கோடி ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். 10 கோடி தானா, செஞ்சிடலாயா அப்படின்னா அவன் நல்லவன். 10 கோடியா, அப்புறம் பிரதர் பாப்பமா அப்படின்னு போயிடணும். அவன் சொன்னோம்னா 10 கோடி தானா, சேர்த்துடலாம்யா விடியா அப்படின்னா அவன் விஷன் உள்ளவன் அர்த்தம். 10 கோடி அத்தாடி இருதயமே நிற்கிறத மாதிரி இருக்குன்னா உங்களை அடுத்த நாளைக்கு நீங்கள் போகவே முடியாது. உங்களுக்கு யார்கிட்ட பேசுகிறீங்களோ, யார்கிட்ட பழகுறீங்களோ, அவங்க உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணணும். ஆபிரகாம், லோத்து பெரிய ஆள் கிடையாதுங்க. ஆபிரகாம் இருந்ததுனால வந்தவங்க. அவனுக்கு கத்தட்ட போகிறீங்க, கத்தட்ட போய் ஆண்டவரே 5 கோடியா திடீர்னு கேட்டால் எங்கே போவேன் அப்படிங்க மாட்டார். கத்தரை எந்த ஒரு காரியம் அதிர்ச்சி அடைய வைக்காதுங்க. தேவனுக்கு எதுவுமே பெருசு கிடையாது. தேவனுக்கு இது பெருசு. எது பெருசுன்னா நம்முடைய விசுவாசம் அதிகரிக்க பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அதிர்ச்சிட்டே இருக்கும். தேவன் கொடுக்கறது கஷ்டம் இல்லைங்க, நம்ம விசுவாசிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. தேவனுக்கு எது கஷ்டம்? என் பிள்ளைகிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் சாயங்காலம் நைட்டு. தேவனுக்கு எது கஷ்டம்னா நமக்குள்ள விஷன் வைக்கிறது தான் ஒரு கஷ்டமாக இருக்குது. நம்முடைய எண்ணங்களை மாற்றி அமைக்கிறதா ஒரு கஷ்டமாக இருக்குது. எண்ணங்களை மாற்றி அமைச்சிட்டிங்க, சிந்தைகளை மாற்றி அமைச்சிட்டிங்க, நல்ல காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஃப்ளோ ஆகிறது ரொம்ப ஈஸி. நிறைய மக்கள் எண்ணம்லாம் குறுகி எண்ணம் பெருசாக இருக்கணுங்க. அன்றைக்கி தற்செயலான பெரும்பாலும் நிறைய பார்க்க மாட்டேன். அன்றைக்கி சமீபத்தில் அந்த ஏர்செல் ஓனர் இருக்கா தெரியுமா, அந்த ஆளுடைய பேட்டி இருக்குது பாருங்கள் தயவுசெய்து. முதல் எபிசோடும் பார்த்தேன், 2வது எபிசோடு பாதி எழுதி பார்த்தேன். 14,000 கோடி லாஸு. அவன் அது ஒன்றும் கவலை இல்லைங்கிறான். ஒன்றும் இல்லை, அந்த கவனம் என்கிட்ட இல்லை, இருக்க வேணான்றதுக்கு போயிருக்குங்கிறான். ஸோ கூல்.
ஒரு 200 கோடி எட்டு வந்தேன். டீ ஊத்துற அம்மாவுக்கு 25 லட்சம் கொடுத்தேங்கிறான். மைண்டில் பணம் இல்லை. அதனால ஒரு காரியம் சொன்னா, மைண்டில் பணத்தை வைக்காதீங்க, பணத்தை யூஸ் பண்ணுங்கண்ணா. இத்தனை நான் சொல்லி கொடுக்குறேங்க. மைண்டில் பணத்தை வைக்காதீங்க, பணத்தை யூஸ் பண்ணுங்க. 14,000 கோடின்னா மக்கள் அவ்வளோதான் முடிச்சிருவாங்க. ஆற்றுலையோ குளத்துலையோ. அதனால புது ப்ராஜெக்ட் போடுறாங்க. சிந்திங்க, பெருசாக சிந்திங்க, விஷன் உள்ள மக்களாக இருங்க. அடுத்த வசனம், அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது உங்க ஒன்னா வாசம் பண்றதுக்கு அந்த பூமி தாங்கலை. அவ்வளவு ஆடு மாடு, ஏராளமான ஆடு மாடு. அவ்வளோ ஆடு மாடுகளுக்கு புல் இல்லை. அவ்வளவு சொத்து யார் கொடுத்தா? கர்த்தர் ஏன் அவ்வளோ கொடுக்குறாரு? இந்த ஊரில் இவ்வளோ புல் இருக்குன்னு அவருக்கு தெரிய வேணாமா? இவ்வளோ தான் கொடுக்கணும்னு தெரிய வேணாமா? கர்த்தர் கொடுக்க தெரியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா ஏராளம் தாராளம் தான் கொடுப்பாரு. மல்லியா சொல்றார், வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் பணத்தை கொடுப்பாருன்னு சொல்லல, ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒரு நாள் வானத்தின் மதகுகள் திறஞ்சு தெரியுமா? நோவாவின் காலத்தில். அதான் கத்தர் தர. கத்தர் திறந்தாருன்னா அந்த இடத்துல தாங்காதுன்னு அர்த்தம். அப்படி திறப்பார். இங்க இங்க ரெடியா இருந்துச்சுன்னா கண்டெயின் பண்ற அளவுக்கு ரெடியா இருக்கணும். இடம் கொள்ளாமல் அந்த இடத்த இருக்க முடியாத அளவுக்கு கொடுக்குறாருங்க. அதான் தேவ சுத்தமா? அதான் தேவ சுத்தம். நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து பக்கத்தில் பயப்படணும். எல்லாம் நிறைவா இருக்கு, சம்பூர்ணமா இருக்குன்னு பக்கத்தில் பார்த்து பயப்பட்டு நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு மரியாதை கொடுக்கணும். வாசிப்போம், லேவியராகமம் பார்ப்போம். வாழ்க்கைங்கிறது அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணுங்க. ஒரு இடத்துல நின்றக்கூடாதுங்க. இழுத்து பிடிச்சி ஓட்டுறோம், கஷ்டப்பிடிச்சி ஓட்டுறோம். அங்கே நிப்பாட்டி இங்கே நிப்பாட்டி ஆத்தாடி ஃபீஸு கட்டி ஆச்சுடா போடா ஸ்கூலுக்கு. அந்த லைஃப்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். இன்றைக்கி இருந்துச்சுன்னா மைண்டில் மாற்றிருங்க. இப்படி நாங்கள் வாழக்கூடாது. அப்படி வாழ முடியுமா? முடியுமா? தேவ ஜனங்கள் வாழ்கிறாங்களா? ஒருத்தன் வாழ்றான்னா அத்தனை பேர் வாழ முடியும்னு அர்த்தம். நான் கர்த்தர் பாரபட்சம் உள்ளவர் அல்லவேன்னு இருக்கு. வாசிப்போம் லேவியராகமம் 26. லேவியராகமம் 26 உபாகமம் 28 ஒரு ஃபோர் ரன்னர் மாதிரி. உபாகம் 28 எப்படி இருக்கோ அதே மாதிரி லேவியராகமம் 26 இருக்கும். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உபாகம் 28 சொல்லப்படுது. இப்படி சொல்லப்படும் வசனங்கள்லாம் கேட்டு நடந்தீங்கன்னா ஆசீர்வாதம் வரும், நடக்கலைன்னா சாபம் வரும். சாபத்திலேருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இன்றைக்கி நம்ம சாபத்தோடு டீல் பண்ணலை, ஆசீர்வாதத்தோடு டீல் பண்ணுறோம். லேவியராகமம் 26:3 நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து, அது அந்த உபாகம் 28 மாதிரி தான் இங்கே இருக்கும். நீங்கள் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். கண்டினியூஸாக தடையில்லாமல் போயிட்டே இருக்கும். சொல்கிறாரு, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கிற காலம் இருக்குன்னா அது அந்த ஒயின் ப்ரெஸ் பண்ணுவாங்க இல்லையா, கண்டினியூஸாக அடுத்த சீசன் பறிக்கும் போது வர போன தடவை பண்ணதனுடைய அந்த க்ரஷ் கண்டினியூஸாக இருக்கும். அப்புறம் விதைப்பு காலம் வரைக்கும் பறிக்கிற காலம் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும், தடையில்லாமல் போகும். கீழே தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்திலே உலாவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்கள் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள்.
உங்கள் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். என்ன வைக்கிறதுக்கு இடம் இல்லை, எக்ஸசிவாக வருது. 2 கார் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா என்ன செய்யணும்? பழைய காரை கொடுக்கணும். விலை கொடுக்கூடாது, யார்கிட்டயா சும்மா கொடுக்கணும். எனக்கு 2 கார் வருதுன்னு வச்சுங்களேன், என் காரை 1 பைசா இல்லாமல் சும்மா கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் கூட ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிடுவேன். சொன்னது புரியுதுங்களா? 10 பட்டு புடவை வருது, வைக்கிறதுக்கு இடம் இல்லை. என்ன செய்யணும்? இருக்கிறதுலையே நஞ்சு போனது எடுக்கக்கூடாது. இங்கே பழசுன்னு சொன்ன பொழுது ரொம்ப ஆக பழசு இல்லை, போன வருஷத்து பழசு, அவ்வளோதான். சொன்னது புரியுதுங்களா? இருக்கிறதுலையே என்னென்ன சட்டம் போட முடியாது, எவன் போட்டால் அதாவது பழைய எறும்புக்கு போடுவான், அந்த சட்டையே எடுக்கக்கூடாது. இதை ஒருத்தவங்க கொடுத்தோம்னா நல்லதை எடுத்து கொடுக்கணும். புரியுதா? இது மைண்ட் செட்டு. புதுசு வரும், பழசை ரிமூவ் பண்ணிட்டு புதுசை வைங்கிறார். என்ன வைக்கிறதுக்கு இடம் இல்லை. மைண்டை மாற்றுங்க, எண்ணத்தை மாற்றுங்க. குறைவிலையே வாழக்கூடாது. ஒரு நைட்டி 6 மாதம் போட்டு நைட்டி கலர் மங்கி நைட்டு இருக்கக்கூடாது. மைண்ட் செட்டு கர்த்தர் சொல்கிறாருங்க. அது 26 வாங்க. அது 26 ஆபிரகாமுடைய மகன். அது 13 படித்தது ஆபிரகாம். அது 26 ஆபிரகாம் மகன். நல்லா கவனிங்க. உங்களை பார்க்க உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நான் அடிக்கடி என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், என்னை பார்க்கல நீங்கள் நல்லா இருக்கணும். காலம் ஆகும்போது பாஸ்டர் எஸ்ரா வெங்கடேஷோடைய மகன் யாருமே சொல்லக்கூடாது. ஜேசன் எஸ்ரா, ஜெரம் எஸ்ரா அப்பா வாரான்னு சொல்லணும். அப்படி டைப் மாறணும். கர்த்தர் விரும்புகிறாருங்க. நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்க்க நல்லா இருக்கணும், நம்மை பார்க்கணும் பெரிய இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறாரு. வேதம் சொல்லுது, பாவிகளின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வச்சுட்டு போகிறான். இல்லைங்க, சின்ன வயசுல காசு வந்துச்சுன்னா பெருமை வரும். பணத்துக்கும் கேரக்டருக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. நான் பார்த்ததில்ல, என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். காசு இல்லாதவன் தான் அல்பமாக நடந்துக்கிறான். என்கிட்ட நான் பார்த்தது, காசு நிறையா வச்சுருக்காங்க தெரியுமா, அவங்க நடக்கிற விதமே வேற மாதிரி இருக்கு. காசுக்கும் கேரக்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. பல லட்சம் கோடி வச்சுட்டு தாழ்மையாக வாழ முடியும் தெரியுமா? முடியாதா? கட்டாயம் முடியும். அது இங்கே என்ன கேரக்டரு, மைண்ட் செட்டுங்க. நல்லா வாழ்ந்து நிறைவாக வாழ்ந்து பிள்ளைகளுக்கு ஒரு 10 கோடி வச்சுட்டு போகிறீங்கன்னா, நீங்கள் போனதை குறித்து கொஞ்சம் வருத்தமாக இருந்தால் கூட, சோத்திரம்ப்பா அப்பா நல்லா வாழ்க்கை வாழ்ந்துட்டு நல்லா வாழ வச்சுட்டு போயிருக்கீங்கன்னு உன் நினைவு நாளுக்கு ஒரு சோத்திரமாச்சும் போடுவான். போயிட்டானாவே போய் 1 வருஷம் ஆச்சா. பிள்ளைகள் போனதுக்கப்புறம் திட்டக்கூடாது. நல்ல லைஃபு, நல்ல பிள்ளைகளை வச்சுட்டு போகணும். அது 26:1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்படி ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கெராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கும் சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய ஆபிரகாமுக்கிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். உடன்படிக்கை அடிப்படையில் பேசுகிறார். 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தரவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு
பெலிஸ்தர் பொறாமை கொண்டு கீழே இருக்க வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாவே பொறாமப்படுறான். ராஜான்னா 4 ஏர் மாடும் 10 ஆடு மாடும் வச்சுருக்கவன் இல்லை. ராஜான்னா ஆடம்பரத்தில் வாழ்கிறவன் தான் ராஜா. ஏராளமான ஆடு மாடுகள், ஏராளமான குதிரைகள், சேரட்டு வச்சுருக்கிறவன். ஈசாக்கு அந்த ஏரியாவில் வருகிற வரை ராஜா தான் பெரியாள், அபிமெலக்கு தான் பெரியாள். அவருடைய ஆடு மாடுகள், அவருடைய சேரட்டு அதான் பெருசு. ஈசாக்கு வர்றாரு, விதைக்கிறாரு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 100 மடங்கு பெருகினதுக்கப்புறம் அவர் டம்மி ஆயிட்டார். ராஜா அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடியதில் இருக்கீங்களா? நான் சொல்ல ராஜா பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது, ராஜா டாப்ல இருங்க. சிஎம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குற ஈஸியாக இருக்கும் தெரியுமா? சிஎம்முக்கு தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். சிஎம் பேசுனுங்கிறாரு, நாளைக்கு வர சொல்லுங்களேன் அப்படிங்கணும். ஏன்னா உங்கள் லைஃப் அவங்க லைஃப்பை காட்டில் மேலே இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? அம்பானி வீட்டில் போய் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க தெரியுமா? எதுக்கு ஆடுறான்? நம்மகிட்ட டான்ஸ் ஆட வேணாம், அடுத்தவன் நம்ம பார்த்து பொறாம கூட இதில் இருக்கணும். நான் சொல்றது பெரிய ஆட்கள் பொறாமப்படணும். உங்களை பார்த்து ஒன்றுமே இல்லாத பொறாமப்படல, ராஜா பொறாமப்பட்டான் இருக்கு. மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, கிறிஸ்தவன்னா பளபளப்பாக இருக்கக்கூடாது. எனக்கே இருந்துச்சுங்க ஒரு காலத்தில். எனக்கு இல்லை, 4 பேர் சொல்லிடக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த கார் வாங்கணும், இந்த கார் வாங்கி 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 5-6 வருஷம் ஆகுது. அப்போது ஹோண்டா ஷோரூமில் பார்க்கும்போது இதே இதில் ஒரு சிகப்பு கலர் கார் இருந்துச்சு. பெரும்பாலும் சிகப்பு ஃபேடாகும். அந்த ரெட்டு வந்து பக்கா ரெட்டு. என் மூத்தவன் சொன்ன இந்த காரை வாங்குவோம்ப்பான்னா. எனக்கு ஏன் மனசில் என்ன வச்சுன்னா, ஏற்கனவே நம்மளை பார்த்து ஒரு மாதிரியாக தான் பேசுவாங்க, இதில் சிகப்பு காரை வேற ஓட்டி போனோம்னா என்ன சிகப்பு காரை கர்த்தர் வெறுக்கிறாரா? இருக்கிறதுலே ஒரு டல் கிரே தான் ஓட்டணுமா பாஸ்ட்டுன்னா? நான் போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு கலர் காரு. அடுத்து வாங்குவோம்டா, சிவப்பு வாங்கிடும்டா. சிவப்பு பாதி பச்சை. நம்ம காரு போனாவே தெரிய மாதிரி. ஏன் அப்படிலாம் ஓட்டக்கூடாதா என்ன? இதெல்லாம் மைண்ட் செட்டு தான். அவனை பார்த்து பொறாமப்படுறாங்க. இன்னும் வசனம் வாசிப்போம். எரேமியா திருப்போம். எரேமியா 33. நிறைய மக்களுடைய மனதில் இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிடணும். இருக்கிற இடம் தெரியணும், பக்கத்து வீட்டுக்காரன் தெரியணும், தெருவுக்கு தெரியணும், எல்லாத்துக்கும் தெரியணும். வம்பு தும்புக்கு போகக்கூடாது, கட்டாயம் போகக்கூடாது. ஆனால் நீங்கள் இருக்கிறது தெரியணும், கட்டாயம் தெரியணுங்க. எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இது இந்த வசனம் இன்னைக்கு நமக்குரியதா? இதோ அப்படின்னு என்ன அர்த்தம்? உற்றுப்பார். இது ஒன்று பிகோல், உற்றுப்பார். நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும். நான் சொல்கிற ஒரே ஒரு வசனம் இது ஒன்று தாங்க அடிக்கடி சொல்லுவேன். எப்பப்பெல்லாம் வியாதியின் அறிகுறி வந்துச்சு நான் சொல்கிற ஒரே ஒரு வசனம், இதோ நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும். பவர்ஃபுல் வசனம் அது. குறிப்பாக எரேமியா 31, 32, 33 எல்லாம் புதிய ஏற்பட்ட வசனங்கள், புதிய உடன்படிக்கை பற்றி பேசுகிற வசனங்கள். இது இந்த வசனம் இன்னைக்கு நமக்கு உரியதா? இது நமக்கு உரியதா இல்லையா? நமக்கு உரியது. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து அவர்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமத்தையும் மன்னிப்பேன். இது இன்னைக்கு நமக்கு உரியதா? உள்ள இல்லையா? நம்முடைய அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் கர்த்தர் மன்னிக்கலையா? 6ஆம் வசனம் நம்முடையதா? 7, 8 நம்முடையதா? அப்போ 9 நம்முடையதானே?
நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையா இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மைகள் நிமித்தம் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்றார். நான் உங்களுக்கு செய்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை பார்த்து மேல சொல்றாரு, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மைகள் எல்லாம் கேட்க போற பூமியின் எல்லா ஜாதிகள்னா எல்லா தேச மக்களும் நான் அவர்கள் செய்கிற நன்மையை பார்த்து பயந்து நடுங்குவான் இருக்கு. கர்த்தர் விரும்புறாருங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தி நம்ம வாழ்ற வாழ்க்கையை 4 பேர் பார்த்து சூப்பர்ல அப்படி சொல்லணும். எப்படி வாழ்றான்டா அவன், ஒன்றும் இல்லாம தான்டா வந்தான், அவன் கொஞ்சம் தான் பணம் வச்சிருந்தான், நேர்மையாக தான் வியாபாரம் பண்ணா, இப்படி போயிட்டியா, பரவாயில்லடா அவங்க சாமியோட நல்லா வச்சிருக்கிறாரா அப்படி சொல்ல வேணாமா? சொல்லணும். சொல்லி உங்கள் வாழ்க்கையிலுக்கு தேவனை உங்க மகிமைப்படுத்தணும். சைக்கிளில் வந்திருக்கலாம், டிவிஎஸ் எக்ஸல்ல வந்திருக்கலாம், நம்ம ஊர் வண்டி, அது மெய்யாவே நம்ம ஊர் வண்டி தான், தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயுமே இல்லை. அது அதில் வந்தால் கூட கொஞ்ச நாள் நான் பெரிய காரில் வருவேன். காரில் வந்து இறங்கினா கூட எனக்கு அகந்த கிடையாது. ஏன் அந்த கிடையாது? இந்த வெற்றியை கொடுத்து கர்த்தர் போகிறவள்ள ஒரு கடவுளை அறியாத மனுஷன் நான் நின்று அவருக்காக 1 மணி நேரம் ஒதுக்கி சுவிசேஷம் சொல்லுவேன். நான் அதாங்க வாழ்க்கை. நீங்கள் சொன்னவன் கேட்குற மாதிரி உங்கள் லைஃப் இருக்கணும். பிரசங்க சொல்லுது, ஒரு ஏழையுடைய ஞானத்தை எல்லாரும் அசட்டை பண்ணிடார்கள் இருக்கு. கர்த்தரை நம்பிருங்க, நிறைவா இருங்க, எக்ஸஸாக இருங்க. நல்ல வீடு, நல்ல வாழ்க்கை, நல்ல பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்குது, நல்ல வாகனம். நீங்கள் சொல்கிறத உலகம் உத்து கவனிக்கும். நல்லா கவனிங்க. உலகம் தோத்தவனுடைய பேச்சை கேட்காது, கேட்கவே கேட்காது. நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு வேர்ல்டு கப் நடந்து முடிஞ்சு எனக்கு கூட சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு, சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சுட்டு போகிறாங்களேன்ட்டு. T20 நடந்துச்சுலங்க. அந்த கிட்டத்தட்ட அவங்க ஜெயிக்கிற மாதிரி போயிடுச்சு. அது கேட்சுக்கு முன்னாடி தெரியுமில்ல, நான் மட்டும் உலகத்தான மாதிரி பேசிட்டு இருக்கேனா. அந்த கேட்சுக்கு முன்னாடி வர அவங்க கையில் தான் மேட்ச் இருந்துச்சு. என் மைண்டை சொன்னேன், சூப்பராக ஜெயிச்சுருவாங்கடானே. அவங்க தோத்துட்டாங்க. தோத்ததுக்கப்புறம் கேமரா வந்து தோத்தவங்களுக்கு பின்னாடி கேமரா போகாது. தோத்துட்டீங்கன்னா உலகம் உங்களுக்கு பின்னாடி வரவே வராது. உலகம் ஜெயிச்சவங்களுக்கு பின்னாடி தான் போகும். அதுக்கப்புறம் கேமரா அப்படி திரும்பிடும். அதை உலகம் உங்களை உற்று பார்க்கணும்னா ஜெயிங்க. எதே லைஃப் ஓடுதில்லை, எக்ஸஸான லைஃப் இருக்கணும். ஒரு வாழ்க்கையில் தேவன் யார் என்பதை காமிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் விரும்புகிறாருங்க. ஆசீர்வதிச்சு உங்களை பார்த்து மக்கள் வாவ்னு சொல்லணும். பெங்களூரில் வாவ்னு ஒரு கடை இருக்குல்ல, தெரியல, லேடிஸ் கடை. உங்கள் பாஸ்டர் தான் ஒன்றா கூட்டு போனார். வாவ்னு ஒரு லேடிஸ் கடை இருக்குது. அந்த கடையில் இருக்கிற எல்லாருமே யூனிக்கு. அந்த கடையில் உள்ளது வேறு எங்கேயுமே இருக்காதுன்னு அவர் தான் சொன்னார், உங்கள் பாஸ்டர் தான் சொன்னார். இது 15 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே போகும்போது ஒரு சுடிதார் 7000 ரூபா நாங்க. நான் சொல்லிட்டு வா அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். நாங்கள் உங்கள் வாழ்க்கையை உலகம் அப்படி பார்க்கணும். பக்கத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏராளமான ஆடு மாடுகள், கோழிகள், கழுதைகள், குதிரைகள், அடுத்தவர்கள் பொறாமைப்படக்கூடியதில்லை. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆடு மாடுலாம் இன்னைக்கு ஒன்றும் சும்மா இல்லை, காசு. ஆடு மாடுன்னா லேசாக நினச்சிடாதீங்க. இன்றைக்கெல்லாம் வேறு லெவல். அதெல்லாம் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்சு விரும்புகிறாருங்க. இதே சென்டென்ஸு வீட்டில் படித்து பாருங்கள். ஆதியாகமம் 36:7 ஏசாவை குறித்தும் யாக்கோபை குறித்தும் வேதம் பேசுது. அவர்கள் தேவன் ஆசீர்வதிச்சிரும்படினாலே அந்த இடத்துல அவர்களால் ஒருமித்து வாசம் பண்ண முடியலன்னு இருக்கு. ஜனங்களை கர்த்தர் எப்பப்பெல்லாம் ஆசீர்வதிக்கிறார், எக்ஸஸாகவே ஆசீர்வதிக்கிறார். யோசுவா 17 இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்துக்குள்ள போயிட்டாங்க. அந்த தேசத்துக்குள்ள சுதந்திரிக்கிற அந்த நிலைக்குள்ளே வந்துட்டாங்க. 17 உள்ளே போயாச்சு.
40 வருஷம் வனாந்தரத்திலே வாழ்ந்தாங்க. வனாந்தரம் தெய்வ சித்தம் கிடையாது, கானான் தேசம்தான் தெய்வ சித்தம். கானான் தேச லைஃப் குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒருத்தர் திராட்சை கொலையை 2 பேர் தூக்குறான். நம்ம ஒரு திராட்சை கொலையை 2 விரலில் தூக்குறோம், இப்படி தூக்கி வைக்கிறோம். அவன் 2 பேர் தூக்கிட்டு போகிறான். அவ்வளோ பெருசு, பெரிய விளைச்சல். அப்படிப்பட்ட விளைச்சலை பார்த்ததே கிடையாது. அதுக்குள்ளே இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ண முடியாதனால உள்ளே போகல. 40 வருஷம் வனாந்தரம், கைக்கும் வாய்க்குள்ள வாழ்க்கை, எதுவுமே குறைவு கிடையாது. யாரையும் பட்னியில் சாகலை. காலைல மண்ணா வந்துடும், பட்னியில் சாக மாட்டாங்க. ட்ரெஸ்ஸு பழசாக போகாது, செருப்பு பழசாக போகாது, லைஃப் இங்கே வாங்க முடியாது, ஓடிட்டுருக்கோம். ஆனால் யோசுவாவும் காலேபும் அதை வெறுத்தார்கள். இப்படி வாழக்கூடாது என்பது வெறுத்தார்கள். அடுத்த ஜென்ரேஷனும் வெறுத்தாங்க. இந்த வாழ்க்கை வாழக்கூடாது, கைக்கு வாய்க்குள்ள வாழ்க்கை, ஒரே மாதிரி லைஃபு, அந்த வாழ்க்கையை வெறுத்தார்கள். கானான் தேசத்தை வாசல்லேருந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே போக மாட்டோமான்னு ஏங்கினார்கள். அங்கே சுதந்திரிக்க முடியாதான்னு ஏங்கினாங்க. எப்படி சுதந்திரிக்கிறோம்? விசுவாசத்தில் தான் சுதந்திரிக்கிறோன்னு இருக்குது. விசுவாசத்தில் சொந்தம் மாறாட்டணும். கர்த்தர் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ கொடுக்க மாட்டாரா? நான் எல்லாமே அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவன் எனக்கு எது பார்த்து கொடுக்குறானோ, எவன் எல்லாவற்றை கொடுத்துட்டேன், அதெல்லாம் விசுவாச லைஃப் இல்லை. அவர் என்ன கொடுத்தாரோ விசுவாசித்து சொந்தம் பாராட்டி, இது எனக்குரியதுன்னு சொந்தம் பாராட்டணும். வசனத்தில் இருக்கா, பைபிளில் இருக்கா? சொந்தம் பாராட்டணும். வாசிப்போம் 17:14. யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததனால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறோம். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே விதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்னங்கிறான். நிறையா இவ்வளோ பேர் இருக்கோம், நிறைய பிள்ளை பெற்றாச்சு. ஒரே விதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன? இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கீங்க, நிறையா கொடுங்கிறான். விசுவாசம் எப்பொழுதுமே யார் மேலேயும் ப்ரெஷர் வைக்காது, யார் மேலேயும் ப்ரெஷர் வைக்காது. ஒரு ஆள் நீங்கள் ப்ரெஷர் வச்சதன் மூலமாக ஒருத்தர் நீங்கள் பெற்றுக்கொள்றீங்கன்னா உங்களுக்கு ஃபெய்த் இல்லைன்னு அர்த்தம். யார் மேலேயும் ப்ரெஷர் வைக்கக்கூடாது. அப்பா மேலே ப்ரெஷர் வைக்கக்கூடாது, அம்மா மேலே ப்ரெஷர் வைக்கக்கூடாது, பிள்ளைகள் மேலே ப்ரெஷர் வைக்கக்கூடாது. ப்ரெஷர் வச்சு நீங்கள் கொடுக்கலன்னு நான் சாப்பிட மாட்டேன், உனக்கு விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். சாப்பிடாத, 3 நேரம் கழித்து வயிறு கிள்ளும்ல, அப்போ சாப்பிட்டு போ. தேவனை நம்பி பழகணும். சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் கேட்குது, காலேஜ் வந்துட்டான், காலேஜ் போயிட்டுருக்கான், வேலைக்கு போயிட்டுருக்கான்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு பைக் வாங்கி தாங்கிறான். பைக்கு வந்து அந்த பைக்கெலாம் வாங்கி கொடுக்கக்கூடாது, இந்த உயின்னு போகிறாங்களே அதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் பிள்ளை உங்கள்கிட்ட இருக்காது. ஓட்டுறது மாதிரி பைக் வாங்கி கொடுங்க. அது எங்கெங்கே போக போகிறாங்க? ஒன்றும் போக மாட்டாங்க, போய் சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. வாங்கி கொடுக்க காசு இல்லை. அப்பா என்னடா பண்ணுவேன்? அப்பா சம்பளம் உனக்கே தெரியாது ஐயா, இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும். அப்படி சொல்லக்கூடாது, அது சாபம் மாதிரி. நீ விசுவாசிடா, நான் உனக்கு பைக் வேணுமா, நீ விசுவாசிக்கிறியா, நானும் விசுவாசிக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து விசுவாசிப்போம், கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார். அப்படி சின்ன பிள்ளைகளுக்கு தேவனை சார்ந்து வாழ கற்றுக்குங்க, கற்றுக் கொடுக்கணுங்க. ரொம்ப பேர் கற்றுக் கொடுக்க மாட்டேங்க, ஏன்னா பிள்ளை ஏமாந்துட்டான்னா, ஏன்னா இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை கர்த்தர் சந்திப்பாருன்னு. கீழே வசனம் வாசிங்க. அதற்கு யோசுவா, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயிருந்தால் பெரிசையர் ரெப்மாயர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள். டைட்டா இருக்கா? மூவாங்கிறாரு. சுதந்திரிங்க, சுதந்திரிக்கிறது நிறையா இருக்கு கீழே. அதற்கு யோசேப்பின் புத்திரர், மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெத்சாயினும் அதன் ஊர்களிலும் இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்க எல்லா கானானியரிடத்திலும் இருப்புரதங்கள் உண்டு. அவங்க அப்பா மாதிரியே பேசுகிறாங்க. அந்த முன் சந்ததி பார்த்தீங்களா, அவங்க இருப்புரதம் இருந்துச்சு, முடியாது, அதே மாதிரி பேசுகிறாங்க. கீழே யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்ராமியரையும் மனேசையரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு, ஒரு பங்கு மாத்திரம் அல்ல, மலை தேசமும் இது இல்லை, இந்த ஹோல் மலை தேசமே அவங்க சுதந்திரிங்கிறாரு. கர்த்தர் நமக்கு வச்சிருக்குது நிறைய. நான் கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சுதந்திரிங்க, ஏராளம் இருக்கு, எக்ஸஸ் இருக்கு. 18ஆம் அதிகாரம் 18
2ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. 12 கோத்திரம் லேவி கோத்திரத்துக்கு சுதந்திரம் கிடையாது. யோசேப்புடைய 2 கோத்திரம் மனாசே எப்ராஹிமா மாறிடுச்சு. 12 கோத்திரம் இருக்குது. கவனிக்கிறீங்க? 5 கோத்திரம் தான் சுதந்திரத்துக்கு தான், இன்னும் 7 கோத்திரம் சும்மா இருக்குது. கீழே வாசிப்போம். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளாமல் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள். அப்படி 19 போயிடுவோம். சுதந்திரிங்க, ஃபார்வர்டாகுங்கிறாரு. வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சுதந்திரிக்க முடியாது, மூவ் ஆகுங்கிறாரு. ஒரே ஒரு கோத்திர மக்கள் மட்டும் அதில் ரொம்ப மூவ் பண்ணி போகிறான்னா அவனுக்கு கொடுத்ததுக்கு மிஞ்சி சுதந்திரிக்கிறான் போய். அப்படித்தான் இருக்கணும். அடுத்தவன் சுதந்திரிக்கலையா, இந்த கல்யாண வீட்டில் உட்காந்துருப்போம்னாங்க, பக்கத்தில் 65 வேணாம்தான். நம்ம என்ன சொல்லுவோம், வாங்கி வச்சுக்கோங்க, நம்மகிட்ட வாங்கிடுவோம் இல்லையா. ஒரு குரூப் வேணாங்கிறான், ஆனால் யூதா ஃபார்வர்ட் ஆகிறான். 9ஆம் வசனம், இதோட முடிக்கிறேன். யோசுவா 19:9, சிமியோன் புத்திரருடைய சுதந்திரம் யூத புத்திரரின் பங்கு வீதத்துக்குள் இருக்கிறது. யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமாயிருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவே சுதந்திரம் பெற்றார்கள். யூதா அடிச்சு பரப்புறான். எந்த மட்டும் வசதியாக இருந்தீங்கன்னா விடலவன் புடுறான்னு பிடிச்சி சிமியோனையும் சேர்த்து பிடிச்சிட்டான். சில மக்கள் இருப்பாங்க, நீ என்ன சொன்னாலும் உருப்பட மாட்டாங்க, தரிசனம் பார்க்க மாட்டான், சிந்திக்க மாட்டான். அவனுக்காகவும் வெற்றி பெறுங்க. அப்படித்தான் சர்ச்சு மக்கள் இருக்கணும். மற்ற தேவனை அறியாத மக்களும் இல்லை, அறிந்த விசுவாசிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவனுக்காகவும் நல்லா இருங்க. நல்லா இருந்து அவனுக்கு நாளைக்கு கஷ்டம் வரும்போது, அப்போஸ்தலர் ஐக்கிய சபைக்கா போகிறீங்க, அங்கே செழிப்பு உயர்வுமாங்களே அப்படி சொல்லியிருப்பான். நாளைக்கு கஷ்டம் வரும்போது அவனுக்கு பணம் கொடுத்து உதவுங்க. போய் யூதா மாதிரி இருங்க. அநேக சிமியோன்கள் இருக்காங்க, சிமியோன்களுக்கு சுதந்திரித்து உதவி செய்யுங்க. நான் நேராளத்தில் இருப்பேன், நிறைவில் இருப்பேன், சம்பூர்ணத்தில் எக்ஸஸ் இருக்கும். எக்ஸஸ் அடுத்தவனு கொடுத்தா கூட எனக்கு நெருக்கடி வராது. அப்படி எக்ஸஸ் இருக்கணும். இருக்க வேணாமா? இங்கே இருக்கும்போது வாழ்ந்துடணும், விட்டக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சோன்னா ஆமாம் சொல்லத்தான் வாங்கி சர்ச்சில் அப்படிதான் சொல்லுவாங்க, தூண்டி விடுவாங்க. இதெல்லாம் நம்பாத. இருக்கிறதுல வச்சு வாழ பழகிக்கோ, இருக்கிறத வச்சு வாழ பழகுங்க. ஆனால் இருக்கிறதுலே இருந்துடாதீங்க. இருக்கிறதுல மன ரம்மியமாக இருங்க, ஆனால் அதே நிலையில் தொடர்ந்து வாழ்ந்துடாதீங்க. தரித்திரத்தை உடைக்கணும், இல்லாமை உடைக்கணும், வறுமையை உடைக்கணும். யூதா மாதிரி இருந்து ஆசீர்வதித்து அனைவரையும் ஆசீர்வதிக்கிறவனா இருக்கணும். வாஞ்சல்ல, வாஞ்சிங்க, விரும்புங்க, வாழணும்னு நினைங்க. வாழ்க்கையில் தேவன் யார் என்பதை காமிக்கணும்னு நினைங்க. சுவிசேஷம் போகிறதுக்கு நான் ஒரு கருவியாக இருக்குன்னு நினைங்க. சர்ச்சு பிக்சர் போட்டேன், பாஸ் எவ்வளோ சொன்னீங்க? 1.5 கோடியா? பெருசாக கட்டுங்க பாஸ், பக்கத்தில் எல்லா லேட்டையும் வாங்க பாஸ், நான் கொடுக்குறேன் அப்படி இருக்கணும். அதான் கிறிஸ்தவ லைஃபு. கிறிஸ்தவ லைஃபுங்கிறது 5க்கும் 10க்கும் ஜெபம் பண்ணுற லைஃப் இல்லை, 4 பேருக்கு கை நீட்டி உதவி செய்கிற லைஃபாக இருக்கணும். கர்த்தருடைய நேச்சர் அதுங்க. அவருடைய பிள்ளைகள் அவர் மாதிரி இருக்கணும். இது முதல்ல பர்ஸில் வராது, அக்கௌண்ட்டில் வராது, மைண்டில் வரும், விஷனில் வரும். வந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவன் யார் என்பதை காமிப்போம், எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். செய்த எல்லா நன்மைகள் கிருபைகளுக்காக நன்றி. நிறைவின் தேவனே, சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் கொடுக்குற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கரம் எங்கள் மேலே இருக்கட்டும், உடைய கிருபை எங்கள் மேலே இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் உடைய நாமம் உயர்ந்திருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த குறையும் பற்றாக்குறையும் எங்கள் வாழ்க்கையில் இருப்பது சித்தமல்ல. போதுமானது இருக்கிறது சித்தமல்ல. மீதம் எடுக்கணும், நிரம்பி வழிகணும். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். தேவனை துதித்து அநேக சிமியோன்களை உயர்த்துகிறவனாக இருக்கணும். அவர்கள் என் வாழ்க்கையில் தேவன் யார் என்பதை காணக்கூடியதில் இருக்கணும். என்னை கண்டு என் வாழ்க்கையில் தேவனை மரியாதை கொடுக்கிறவர்களாக
நான் வாழ வேண்டுங்கிற ஆசை வாஞ்சை எங்களுக்குள்ள பற்றி எறியட்டும். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே எல்லா விதமான சமாதானத்தினாலும் சந்தோஷத்தால் நிரப்பி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கனமும் மகிமையும் துதியும் உமக்கே உம்முடைய நாமத்திற்கே உண்டாயிருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக ஏராளத்தோடும் தாராளத்தோடும் வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.